அனைவருக்கும் வணக்கம். வைனதேயாவின் கதை நேரம். பார்த்தசாரதியின் மணி பல்லவம். அத்தியாயம் 24. வானவல்லி சீறினாள். உணவு கூடத்திலிருந்து வெளியேறிய நகைவேழம்பர் ஓவியனையும் இழுத்துக்கொண்டு விரைவாக முன்னால் சென்றுவிட முயன்றபோது சுரமஞ்சரி அவரை தடுத்து நிறுத்தி கேட்ட கேள்வி அவருடைய தோற்றத்தில் பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கிற்று. அந்த அதிர்ச்சி நிலையை சுரமஞ்சரியும் வசந்தமாலையும் நன்றாக உற்று கவனித்து கொண்டார்கள். அருகில் வந்து சுரமஞ்சரி அவருடைய பாதத்திலிருந்து செம்மஞ்சு குழம்பின் கரையை சுட்டிக்காட்டி அந்த கேள்வியை கேட்டபோது அவர் உடல் பாதாதி கேச பரியந்தம் ஒரு தரம் குலுங்கி அதிர்ந்து ஓய்ந்தது. அப்பப்பா! அந்த சமயத்தில் அவர் முகம் அடைந்த விகாரமும் குரூரமும் பயமும் வேறெந்த சமயத்திலும் அடைந்திராதவையாயிருந்தன. அதை கவனித்து கொண்டும் கவனிக்காதவள் போன்ற நடிப்புடனே சுபாவமாக சிரித்து கொண்டே இதை தெரிந்து கொள்ளத்தான் கூப்பிட்டேன், வேறொன்றும் இல்லை. இனி நீங்கள் போகலாம் என்று கூறிவிட்டு தன் தோழியோடு திரும்பிச் சென்றுவிட்டாள் சுரமஞ்சரி. திரும்பிச் சென்றவள் நேராக தன்னுடைய அலங்கார மண்டபத்தை அடைந்தாள். அங்கே ஒரு பக்கத்தில் மறுநாள் அதிகாலையில் அவள் சூடிக்கொள்வதற்கான பூக்கள் வாடாமல் ஈரத்தோடு பதமாக வைக்கப்பட்டிருந்த பூக்குடலை இருந்தது. அதை எடுத்து பிரித்து வெண்தாழம்பூவிலிருந்து மிக தெளிவான உள்மடல் ஒன்றை உதிர்த்து தனியாக்கினாள். தாழம்பூவின் நறுமணம் மற்றெல்லா பூக்களின் மனத்தையும் விஞ்சிக்கொண்டு எழுந்து அலங்கார மண்டபத்தில் பரவியது. காம்பு மழுங்காமல் கூறியதாயிருந்த பிச்சியரும்பு ஒன்றில் செம்மஞ்சு குழம்பை தோய்த்து கொண்டு வெள்ளியில் வார்த்து தீட்டினார் போன்ற தாழி மடலில் முத்து முத்தாக எழுதத் தொடங்கினாள் சுரமஞ்சரி. எழுதுவதற்காகவும் எழுதப்படுகிறவர்க்காகவும் அவளுடைய நெஞ்சுக்குள் மணந்து கொண்டிருந்த நினைவுகளைப் போலவே பிச்சியும் தாழியும் செம்மஞ்சு குழம்பும் கலந்து உருவான கையெழுத்துக்களும் கம்மென்று மனம் கிளர்ந்தன. அப்போது சுரமஞ்சரியின் நெஞ்சமே ஒரு பூக்குடலையாகத்தான் இருந்தது. நறுமண நினைவுகள் என்னும் தேன்சுவை பூக்கள் அவளது நெஞ்சு நிறைய பூத்திருந்தன. மண்டபத்து பூக்குடலையில் இருந்து மலரும் மடலும் எடுத்து நெஞ்ச பூக்குடலையில் இருந்து நினைவுகளை தொடுத்து அவள் எழுதலானாள். பக்கத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்த வசந்தமாலை தனது அறிந்து கொள்ளும் ஆவலை அடக்க முடியாமல், என்னம்மா எழுதுகிறீர்கள் என்று கேட்டாள். மடல் எழுதுகிறேன். மடல் எழுதுவது தெரிகிறது, ஆனால் யாருக்கு? இதென்ன கேள்வி? உன்னை போல் எதையும் குறிப்பாக அறிந்து கொள்ள தெரியாத பெண் எனக்கு தோழியாக வாய்த்திருக்க கூடாது வசந்தமாலை என்று சொல்லி சிரித்தாள் சுரமஞ்சரி. வசந்தமாலைக்கு புரிந்தது. தலைவியின் குறிப்பு மட்டுமல்லாமல் குதூகலமும் சேர்ந்து புரிந்தது. நெஞ்சுளம் கொண்ட அன்பருக்கு என்று சுரமஞ்சரி தன் மடலை தொடங்கி இருப்பதையும் வசந்தமாலை பார்த்தாள். மடல் தீட்டும் அந்த நிலையில் தன் தலைவியின் கையும் விரல்களும் குவிந்து குழைந்து நளினமாக தோன்றின தோழிக்கு. நிலவில் முளைத்த தளிர்கள் போல் அழகிய விரல்கள் அவை. நிலவிலிருந்து தளிர்த்த கொழுந்து போன்ற முன்கை, விரல்களில் சுடர்விடியும் மோதிரங்கள். அந்த மடலை தீட்டும் போது சுரமஞ்சரி மணப்பெண் போல் அழகு கொண்டு தோன்றினாள் வசந்தமாலைக்கு. அந்த மடலில் எழுதுவதற்காக அவள் உள்ளத்தே எழும் இங்கிதமான நினைவுகளின் சாயல் முகத்திலும் தோன்றியதனால் வட்ட பொற்பேழையில் வண்ண நிலா கதிர்களின் ஒளி படிந்தது போல் அவள் முகம் பதுமை அழகு காட்டியது. கண்கள், பார்வை, இதழ்கள், சிரிப்பு, பளிங்குத்தரையில் தோகை விரித்து சாய்ந்த மயில் போல் அவள் சாய்ந்து அமர்ந்து மடல் தீட்டும் கோலம் எல்லாம் புதுமைதான், எல்லாம் அழகுதான். வசந்தமாலை தன் தலைவியையே கவனித்து கொண்டிருந்தாள். ஒரு செயலை மனம் நெகிழ்ந்து விரும்பி செய்யும்போது அப்படி செய்வதனாலேயே மனிதர்களின் முகத்துக்கு தனிமையானதொரு மலர்ச்சியும் அழகும் உண்டாகும். பருவகாலத்து பூவை போல் தோற்றமும் மனமும் செழித்து கிளறும் நிலை அது. அந்த வெண்தாழை மடலில் முத்து முத்தாய் சித்திரம் போல் எழுத்துக்களை எழுதும்போது சுரமஞ்சரி அதற்கு முன்னில்லாததொரு தனி அழகுடன் காட்சி அளித்தாள். இணையற்ற உற்சாகத்தை அவள் முகமும் கண்களும் காட்டின. தலைவியின் அந்த பேரழகு நிலையை திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் இருந்தது வசந்தமாலைக்கு. கார்காலத்து முல்லை புதர் போல் தலைவியிடம் ஏதோ பூத்து குலுங்கி மணப்பதையும் அவள் புரிந்து கொண்டாள். கீழே குறிந்து எழுதி கொண்டிருந்த சுரமஞ்சரி எழுதுவதை நிறுத்திவிட்டு தலை நிமிர்ந்து, வசந்தமாலை, நீ போய் நகை வேழம்பரோடு தங்கியிருக்கும் அந்த ஓவியனை அழைத்து கொண்டு வா. இந்த மடலை அவருக்கு கொடுத்து அனுப்புவதற்கு அவன்தான் தகுதியான மனிதன் என்றாள். அது எப்படியம்மா முடியும்? உங்கள் தந்தையார்தான் ஓவியனை நகை வேழம்பருடைய பொறுப்பில் விட்டிருக்கிறாரே, அவரிடம் நீங்கள் எப்படி மடல் கொடுத்து அனுப்ப முடியும்?
சற்று முன்புதான் நகை வேழம்பரை அலட்சியமாக பேசி அனுப்பியிருக்கிறீர்கள். உங்கள் மேல் அவருக்கு சினம் மூண்டிருக்குமே. உங்கள் வார்த்தையை அவர் எப்படி கேட்பார்? மடல் எழுதுகிறேன் என்றோ, மடல் கொடுத்து ஓவியனை வெளியே அனுப்பப் போகிறேன் என்றோ நகை வேழாம்பரிடம் சொல்லாதே. ஓவியனை நான் அழைத்து வரச் சொன்னதாக மட்டும் சொல்லு. அவர் அனுப்ப மறுக்க மாட்டார். மறுத்தால் நானே நேரில் வருகிறேன். என்னவோ அம்மா, நீங்கள் சொல்வதற்காகத்தான் போகிறேன். எனக்கு அவருடைய ஒற்றைக்கண் முகத்தை பார்க்கவே பயமாயிருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஓவியனை அழைத்து வருவதற்காக நகை வேழம்பர் இருந்த பகுதிக்கு சென்றாள் வசந்தமாலை. நகை வேழம்பர் அந்த மாளிகையின் கீழ்ப்புறத்தில் தோட்டத்துக்குள் அமைந்திருந்த தனிப்பகுதி ஒன்றில் வசித்து வந்தார். தந்தை யாருடைய கப்பல் வாணிகத்தோடு தொடர்புடைய அலுவலர்களை கவனிப்பதற்காக அந்த பகுதி அமைந்திருந்தது. அந்த பகுதியின் ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் நகை வேழம்பருடைய ஆதிக்கத்துக்கு மட்டுமே உட்பட்டவை. தான் கூப்பிட்டு அனுப்பியதற்கு இணங்கி நகை வேழம்பர் ஓவியனை அனுப்புகிறாரா இல்லையா என்பதை தெரிந்து கொண்டு விடுவதற்காகவே சுரமஞ்சரி வசந்தமாலையை அனுப்பினாள். தான் சந்தேகப்படுவது போல் ஓவியன் கௌரவமான முறையில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறானா என்பதையும் சுரமஞ்சரி இந்த அழைப்பின் மூலமாக தெரிந்து கொண்டு விட எண்ணியிருந்தாள். தவிர அந்த இரவு நேரத்தில் மருவூர் பாக்கத்தில் உள்ள நீலநாக மறவர் படைக்கலை சாலைக்கு போய் இளங்குமரனை சந்தித்து தனது மடலை கொடுப்பதற்கு ஓவியன் மணிமார்பன் தான் தகுதியான ஆள் என்று நினைத்தாள் அவள். அவள் இப்படி நினைத்து கொண்டிருக்கும் போதே வசந்தமாலை திரும்பி வந்தாள். அம்மா, ஓவியனை சிறிது நேரத்தில் அனுப்பி வைப்பதாக நகை வேழம்பர் ஒப்புக்கொண்டு விட்டார். ஆனால் இந்த மாளிகைக்கு வெளியே எங்கும் அவனை அனுப்பிவிடக்கூடாது என்று உங்களிடம் சொல்லிவிடுமாறு என்னிடம் தனியாக கூறி அனுப்பினார். ஓவியர் இப்போது வந்துவிடுவார் என்று வசந்தமாலை வந்து கூறியதிலிருந்து சுரமஞ்சரிக்கு ஓர் உண்மை மிக தெளிவாக புரிந்தது. தந்தையாரும் நகை வேழம்பரும் ஓவியனை எதற்காகவோ மாளிகைக்குள்ளேயே பாதுகாக்க நினைக்கிறார்கள் என்பதுதான் அந்த உண்மை. சிறிது நேரத்தில் ஓவியன் தயங்கி தயங்கி நடந்து வந்தான். சுரமஞ்சரி, வாருங்கள் ஓவியரே என்று முகம் மலர வரவேற்றாள். ஆனால் அவன் அவளுடைய வரவேற்பையும் பொருள்படுத்தாமல் அணையை உடைத்து கொண்டு வரும் வெள்ளம் போல் சொற்களை குமுறலோடு வெளியிட்டான். அம்மணி, உங்களுக்கு கோடிமுறை வேண்டுமானால் வணக்கம் செலுத்துகிறேன். உலகத்தில் என்னென்ன நன்மைகள் உண்டோ அத்தனையையும் கடவுள் உங்களுக்கு அருளட்டும். 100 பொற்கழிஞ்சுகளுக்கும் உங்கள் வார்த்தைகளுக்கும் ஆசைப்பட்டு தெரியாத்தனமாய் இந்த மாளிகையில் வந்து மாட்டிக்கொண்டு விட்டேன். இங்கே தோற்றத்தினால் தான் மனிதர்களாய் இருக்கிறார்கள். மனத்தினால் மனிதர்களாய் இருப்பவர்களை காண முடியவில்லை. நான் ஏழை, வயிறு வளர்க்கவும் கலை வளர்க்கவும் சேர்த்து ஒரே சமயத்தில் ஆசைப்படுகிறவன். இங்கே என் மனம் காரணமின்றி பயப்படுகிறது. தயை கூர்ந்து என்னை விட்டு விடுங்கள். என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நன்றி செலுத்து கொண்டே இருப்பேன். சுரமஞ்சரியை எப்போது சந்திக்கப் போகிறோம் என்று காத்து கொண்டிருந்தது போல் மனம் விட்டு கதறினான் அந்த இளம் ஓவியன். நெஞ்சிலிருந்து குமுறிக்கொண்டு வந்தன அவன் சொற்கள். சூதுவாது, கள்ளம் கபடம் அறியாத, இனி அறியவும் விரும்பாத அப்பாவி என்பது அவனுடைய பால்வடியும் முகத்திலேயே தெரிந்தது. சுரமஞ்சரி அவனுக்கு ஆறுதலாக சொல்லலானாள். பயப்படாதீர்கள் ஓவியரே, உங்களுக்கு ஒரு கெடுதலும் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன். கெடுதல் என்று தனியாக ஏதாவது வெளியிலிருந்து இங்கே வரவேண்டுமா அம்மணி? போதுமான கெடுதல்கள் இங்கேயே இருக்கின்றன. இந்த ஒற்றை கண்டர் ஒருவர் போதுமே. கடைசியில் நெடுநேரம் பேசி ஓவியனை அமைதி கொள்ள செய்த பின் இளங்குமரனுக்கு தான் எழுதிய மடலை அவனிடம் கொடுத்து யாரும் கண்டுவிடாமல் பரம ரகசியமாக அவனை அங்கிருந்து வெளியே அனுப்பினாள் சுரமஞ்சரி. நகை வேழம்பர் இவரை வெளியே அனுப்பலாகாது என்று நிபந்தனை சொல்லியிருக்கிறாரே அம்மா, நீங்களாக இப்படி செய்து விட்டீர்களே என்று பதறிய தோழிக்கு, நிபந்தனை இருக்கட்டும், அதை மீறியதற்காக என்னை அவர் என்ன செய்கிறார் என்று தான் பார்க்கலாமே என்று பரபரப்பில்லாமல் பதில் சொன்னாள் சுரமஞ்சரி. சுரமஞ்சரியிடம் சென்ற ஓவியன் நெடுநேரமாகியும் திரும்பாததைக் கண்ட நகை வேழம்பருக்கு சந்தேகம் மூண்டது. அவர் ஓவியன் திரும்பி வருவதை எதிர்பார்த்து தோட்டத்தில் குறுக்கும் நெடுக்குமாக நடைபோட்டு கொண்டிருந்தார். நாழிகைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வளர்ந்தன. அவருடைய கோபமும் வளர்ந்தது. சுரமஞ்சரியிடமே நேரில் போய் கேட்டுவிடலாம் என்று புறப்பட்ட அவர் எதிர்ப்பக்கம் இருந்து அவளே வருவது போல் தோன்றவே தயங்கி நின்றார். எதிர்ப்புறத்திலிருந்து வந்த அவள் தோட்டத்து புல்வெளியில் அமர்ந்தாள். நகை வேழம்பர் கோபத்தோடு அவள் அருகில் சென்று, சுரமஞ்சரி தேவி, இது சிறிதும் நன்றாயில்லை. உணவு கூடத்திலிருந்து வெளியே வரும்போது எவனோ ஒரு நாடோடி ஓவியனையும் வைத்துக்கொண்டு என்னை அவமானப்படுத்தி பேசினீர்கள். அதையும் பொருட்படுத்தாமல் உங்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி அந்த ஓவியனை அனுப்பி வைத்தேன்.
நீங்கள் என் நிபந்தனையை மீறி அவனை எங்காவது வெளியே அனுப்பி இருக்கலாமோ என்று இப்போது எனக்கு சந்தேகம் உண்டாகிறது. அப்படி அவனை வெளியே அனுப்பியிருந்தால் அது உங்கள் தந்தையாருக்கே பிடிக்காத காரியமாயிருக்கும். நீங்கள் தொடர்ந்து நெருப்புடன் விளையாடி கொண்டே இருக்கிறீர்கள். அதன் விளைவு உங்களுக்கு நிச்சயமாக நல்ல முடிவை தராது. என்றாவது ஒரு நாள் நெருப்பு சுடாமல் விடாது என்று ஆத்திரத்தோடு கூறவும், விளையாடுவது நானா நீங்களா ஐயா நகை வேழம்பரே? உங்களுக்கு ஒரு கண்ணாவது நன்றாக தெரியும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். அந்த நினைப்பு கூட தப்பு போலிருக்கிறது. இப்போது நீங்கள் சுரமந்திரியிடம் பேசுவதாக நினைத்து கொண்டு வானவல்லியிடம் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். ஒருவரிடம் பேச வேண்டியதை இன்னொருவரிடம் பேசுவது கூட நகை வேழாம்பரின் திறமையோ என்று வானவல்லியிடமிருந்து சீற்றத்தோடு பதில் கிடைத்தது. அன்று 2ஆம் முறையாக அதிர்ந்து போய் நின்றார் நகை வேழம்பர் என்னும் அந்த திறமையாளர். மணிப்பல்லவம் 25வது அத்தியாயம் அடுத்த பதிவில் தொடரும். நன்றி.